ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் கிரேவி டிஃப்ரென்ஸாக செஞ்சு காட்டுறேன். அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நல்லெண்ணெய் ஒரு 200 ஊற்றிக்கோங்க. நல்லா காஞ்சதும் கலந்து வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெந்தாலே போதும். ஒரு 2 நிமிஷம் கழித்து இதெல்லாம் திருப்பி விட்டுருங்க. ஒரு 1/4 வேக்காடு இருந்தால் போதும், ரொம்ப வேக வேண்டியதில்லை. இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு திரும்ப எடுத்துருங்க. பேலன்ஸ் இருக்கிறத போட்டுட்டு அதையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சிக்கனையும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சியில் 2 தக்காளி இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 6லேருந்து 7 எடுத்துக்கோங்க. நல்லா இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. வாணலில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 20லேருந்து 25 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு உரப்பு வேணும்னா 1 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை அதில் போட்டுக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சிக்கன்லேயே உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா மசாலாலேயே வேகட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் தண்ணி ஊற்றுறேன். சிக்கன் நல்லா வேகட்டும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. இந்த மாதிரி சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு போடும்போது சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தூவிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.